வெட்டி அலையோட இனிமேட்லாம் போய் நானே பிடிக்கிறது இல்லைங்க. சும்மா சும்மா கூப்பிட்டா வரமாட்டானுங்க. பிக் பாஸ் பத்தி பேசணும்னு ஒன்றே ஓடி வந்தானுங்க. அது இவனோட கிளைமேக்ஸ் எப்படி தெரியுமா? பிக் பாஸ் விவோ V5 யாரு சொல்லுங்க. வாங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, எப்படி இருக்கு பெங்களூர் அரசியல் நிலவரங்கள்லாம்? சித்தாராமையா வந்து ஏதோ பெருசா போராட்டம் எல்லாம் பண்ண போறாரா இந்திய எதிர்ப்புக்காக? யாரு ஒரு சித்தாராமையா? சீதாராமோட அப்பா. நம்மளுக்கும் அரசியலுக்கு நம்ம பிக் பாஸ் பார்ட்டிஸ் தான் நாங்கெல்லாம். We are all big boss. ஓவியம் ஸ்நேகம் தான் நம்ம எல்லாம். கிரேஸ் கிடையாது. இங்கதான் பரணி மட்டும் இருந்தா பரணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பேன். இன்னைக்கும் சொல்றேன். அதான் தெரிஞ்சிருக்கோம். ரஜினி அரசியல் ஃபர்ஸ்ட் வருவாரா கமல் வருவாரா? அப்படி சொல்றீங்களா? நாங்க வர லைனுக்கு யாரு வருவான்னு சொல்லுங்க. என்னைக்கும் கமல் தான் எனக்கு தளபதி தான். ரஜினிகாந்த். சரி, நாங்களாம் செஞ்ச ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு தான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ரஜினி அரசியல் வருது, கமலுக்கு அரசியல் வருது தான் தீவிரமா பேசுறீங்க. ஆமா, ஓட்டு போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஓவியா ஓட்டு போடுறீங்க. கரெக்ட் தானே? 100 இளைஞர்கள் அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு சப்போர்ட் ரொம்ப உங்க கிட்ட குறைவா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. ஆனா நல்ல அரசியல்வாதிகள் நாங்க இது வரைக்கும் பாக்கல. ஓட்டு போட்டுருக்கீங்களா? சத்தியமா போட்டது இல்ல. ஆனா ஓட்டர் ஐடி இருக்கு. ஆனா ஓவியாவுக்கு கொடுத்துருக்காரு. ஓட்டர் ஐடி கிடையாது. நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்களா? நீங்க ஓட்டு போட்டீங்களா? போட்டிருக்கேன். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிலரை தேர்ந்தெடுத்து மனசுக்குள்ள வச்சுட்டு போவேன். ஆனா பூத்துக்குள்ள போனேன்னு 2 சிம்பிள் மட்டும் தான் மனசுல மாறி மாறி நிக்குது. அதுல ஏதாச்சும் ஒண்ணு குத்திட்டு வந்துருவேன். அவரு கண்ணு மட்டும் தொடுவாரு. நீங்க என்ன வயசுனா? அது 35. ஏன் ஓட்டர் ஐடி வாங்கல? நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். பட் ஒரு வாட்டி எனக்கு வந்ததும் கிடையாது. எங்க போய் கேட்டீங்க? என்னோட கவுன்சிலர் கிட்ட கொடுப்பேன். அவர் என்ன வாங்கி தரேன் சொல்லுவாரு. ஓட்டர் ஐடி யாரா கவுன்சிலர் அவன் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. கவுன்சிலர் கிட்ட கம்பஸ் அடிச்சுக்கிச்சுன்னா கேட்கணும். ஓட்டர் ஐடி கேட்பாங்களா? இப்போ எங்க போனாலும் மதிக்க மாட்டாங்க. சோ அதுல வேற தெரியுது கவுன்சிலரோட வேலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. எம்எல்ஏவோட வேலை என்ன? கவுன்சிலருக்கே வழி இல்லை. எம்எல்ஏக்கு சம்பளம் உயர்த்திட்டாங்க தமிழ்நாட்டுல, தெரியுமா உங்களுக்கு? ரேஷன் கார்டு நீங்க கர்நாடகால இருக்கீங்க. இவனுங்க 100% 100% ஹைக்குங்க. இதெல்லாம் அநியாயங்க. எவனுக்காவது அடுத்த மாசத்துக்கு 100% ஹைக் கொடுப்பாங்களா? சத்தியமா இதனால தான் வெறுத்து போய் நான் வெளில வந்தது. என்ன வேலை செய்யறாங்க? எதுக்கு 1,00,000 சம்பளம்? கூத்து. அது பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் பில்லு கட்டுறதுக்கு காசு நிறைய வேணாம். அது மட்டும் இல்லப்பா, வளர்ச்சி நிதி இருக்கு இல்லையா, சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதி. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததுன்னு தெரியுமா? யாரும் தெரியும். அதையும் ஹைக் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஜாக்பாட் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வருஷத்துக்கு 2 கோடி இருந்தது ஒரு எம்எல்ஏ. இப்ப 2.5 கோடி ஆகியிருக்காங்க. இந்த 2.5 கோடி எப்படி செலவு பண்ணணும்னு தெரியுமா? யாருமே அதை பத்தி சொல்லலையே. எதுவுமே இந்த செலவு பண்ணிருக்கோம். வீடு வாங்குவாங்க. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த தொகுதி மேம்படுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஓட்டிங் வச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து செயல்படுத்தணும், செலவு பண்ணணும். அந்த கூட்டத்துக்கு போயிருக்கீங்களா? நடக்குதா? எப்பயாச்சும் நீங்க அட்டெண்ட் பண்ணி மக்கள் கூட்டம் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கூட கூட்டம் போட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்குங்க. சரி, நம்மளே என்னைக்கோ ஒரு நாள் சேர்ந்து பாத்துருக்கோம். பிக் பாஸ் தான் இப்ப லைவ் தமிழ்நாடுல ட்ரெண்டிங்ல போகுது. அத பத்தி அரசியலுக்கு வாங்க வருவீங்களா? அரசியலுக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்லல. அது விரோதியும் கிடையாது. ஆனா எங்களை ஓட்டு போட வாங்கன்னு சொல்லல. அவர் கேட்கிற கேள்வியை கரெக்டா பாக்கணும். அரசியலுக்கு சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு வருவீங்களா? அவர் என்ன சொல்லுவாரு? என்னைக்கு நான் ஊழிய போட்டு போட்டு அன்னைக்கு அரசியல் கரெக்டா சொன்னாரு. என் நண்பர் பிரதீப் மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்காரு. இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. பாலிடிக்ஸ்க்கு வாங்கடானா வரமாட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் வேலைன்னா
அப்படின்ட்டு வந்து நிப்பாங்க. கவர்மெண்ட் வேலை போனாலும் நான் போலீஸ் வேலைக்கு தான் போவேன். குச்சி எடுத்து அடிப்பேன்ல. அதுக்காக போல அமௌண்ட் ஹெவியா வரும். இல்லைங்க. ஐயோ நான் சுத்தம். ஆமா ஆமா தெரியும். அப்படி சுத்தமா சரி. ஓட்டு போடணும் ஜனநாயக முறைப்படி தெரியுமா? அது போடாதே தப்பு. இப்ப மட்டும் நான் சொல்றேன், என்னை யாராவது நம்பி எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னா கட்டாயம் நான் ஒரு உண்மை தொண்டனா மக்களுக்கு சேவை செய்வேன். ₹1 கையில காசு வாங்க, டாக்டர் ₹1 நான் கொடுப்பேன். ஆனா நான் அந்த மாதிரி யாருமே இல்ல. பிரவீனா, நான் வரேன் உங்களை. நீங்க நான் இதை சொல்லுங்க. நான் அரசியல் வர்றதுக்கு ரெடி. ஆனா அரசியல் என்னன்னே எனக்கு தெரியாது. அதை எங்கே கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும்? ஒண்ணு ஆனா சொன்ன மாதிரி நான் அரசியலுக்கு வரேன். நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து காமராஜர் வந்து படிக்கவே இல்லை, அரசியல் ஞானி அவர் இல்ல. அரசியல் அனுபவம் ஜாஸ்தி அவருக்கு. காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் எல்லாம் கட்டி சமாளிக்கணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அரசியல் நம்ம கத்துக்கணும். நம்ம யாருக்குமே அரசியல் தெரியாதுங்கிறதா அதான் உண்மை. உங்க சட்டமன்ற தொகுதி எது? அம்பத்தூர். எந்த வார்டுல இருக்கீங்க? அது அங்கதான் இடிக்குது இல்லையா? 89 நினைக்கிறேன், தெரியல. இப்ப வார்டு கவுன்சிலர் பேர் கேட்டா கண்டிப்பா தெரியாது. சத்தியமா தெரியாது. வார்டுக்கு கவுன்சிலரே கிடையாது, அது தெரியுமா? அதான் இல்லையா? அதுவே இல்ல. இல்ல வார்டு எதுன்னு தெரியல. நீங்க எப்படி வார்டு கவுன்சிலர் கேட்கலாம் அவர்கிட்ட? கவுன்சிலரே கிடையாதுன்னு வந்து தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்குதான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க இருக்கிறீங்க தைரியத்துல தான் நாங்க பிக் பாஸ் பாக்குறோம். நண்பர்கள் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க எங்க சரி, வேலையை இதுக்கு பார்க்கிறோம். வந்து ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. என்னன்னா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா அரசியல் பழக ஆசைப்படும் இளைஞர்கள் இல்ல எல்லாருக்குமே அரசியல் கற்றுத்தர போறோம். அதுக்கான பயிற்சி முகாம்கள் வைக்க போறோம். சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் ஈவென்ட் ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் சென்னையில. 6ஆம் தேதிங்களா? ஆகஸ்ட் 6. அது என்னைக்கு வருது? சென்னையில. ஞாயிற்றுக்கிழமை. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது பெரிய சண்டே. டாக்டர், நீங்க கேட்டதுக்கான பதில் இதுதான். டாக்டர், நாங்க வரணும், முன்பதிவு எதுவும் பண்ணணுமா? ஆமா, கடைசியில இந்த போஸ்ட் கீழே போன் நம்பர் இருக்கும். அந்த போன் நம்பர் கூப்பிட்டு சொல்ல போஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் போட போறீங்க? இனிமேல் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி சரி, ஓகே. இப்பதான் நீங்க எம்எல்ஏ ரெடின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்துலதான் நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டணி, நல்லது செய்வோம் மக்களுக்கு. இது ஒண்ணுதான். ஸோ பொதுவாக ஒரு சின்ன கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு ஆசை, ஆனா என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாது. அதான் உண்மை. எனக்கும் அதான் தெரியும். ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இந்த ஒரு எழுச்சி வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஸோ அரசியல் களம் வரணும் அப்படின்னா நிறைய படிக்க வேண்டியது. ஆமா, கரெக்ட். ஒரு நிச்சயமா. எம்எல்ஏ வந்து எப்படிலாம் சரியில்லைன்னு பற்றி நம்ம பேசுறோமே தவிர, ஒரு எம்எல்ஏ என்னெல்லாம் செய்யணுன்றதை பத்தி யாருக்கும் நீங்க தெரியுது. உண்மையிலுமே ஒரு எம்எல்ஏ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ தவறு மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர அவர் சரியா என்ன செய்யணுன்றது யாருக்கும் சொல்ல தெரியாது. தெரியல. ஸோ நம்ம மாற்று அரசியல் பண்றோமே, சரியா? ஸோ ஒரு எம்எல்ஏனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோமோ, ரைட், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுதணும், ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சு எழுதணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஒரு முறையான படிப்பு என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி ஸ்லோவா அப்படி கொண்டு போகப்படும். ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டும் கலந்து ஒரு நெடுங்கால பயணம், சரிங்களா? ஸோ நீங்க எம்எல்ஏ ஆனாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ ஆகணும்னு பரவாயில்ல, ஏன்னா நல்ல விஷயங்கள் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ப்ராக்டிக்கல்னா வந்து எப்படி 24 ஹவர்ஸ் நம்ம வந்து இப்ப நான்லாம் ஆபீஸ் போயிடுவான், எங்களுக்கு அதெல்லாம் டைமே கிடையாது. இது வந்து முழு நேர அரசியல் லட்சியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான். மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கிளாஸ் ரூம் செஷன் இருக்கும். மற்றபடி எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு ½ அன் அவர் 1 hour உங்க பகுதியை சுற்றி நீங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். இவ்வளவுதான் விஷயங்கள், வேற ஒன்றும் கிடையாது. இது நல்ல முயற்சி. பிரதீப் சொன்ன மாதிரி இது தமிழ்நாடு இளைஞர் கட்சியை தாண்டி வேறு சில அமைப்புகள் நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய ஊழலை அம்பலப்படுத்திய இயக்கங்கள் நிறைய இருக்காங்க. நம்ம கூட சேர்ந்து நமக்கான நம்ம மக்களுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து கொடுக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி சந்திப்போமா? நிச்சயமாக. கண்டிப்பா. நான் ரெடி, என் நண்பர்களும் ரெடி. சூப்பர். ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி சென்னையில் இடம் எங்கிருந்து பகிரப்படும். இந்த போஸ்டுக்கு கீழே உங்களுடைய பெயர், உங்களுடைய சட்டமன்ற தொகுதி மற்றும் உங்களுடைய நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க. விரைவில் உங்களுக்கு தெளிவான கால் நிச்சயம் வரும். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் 98411 94405, 98411 87313, 9600 44518. இனி ஒரு விதி செய்வோம்.